Alright, very good morning and welcome to CONQUERORS Academy. In the Pudu series, that is previous year's paper solution, that is Jan 2025 solution, unit wise solution la உங்களுக்கு வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் இந்த சீரீஸில் ஃபஸ்ட் வீடியோ போட்டாச்சு, நீங்கள் பார்த்துக்கலாம் யூடியூப்பில். ஃபஸ்ட் வீடியோ டீச்சிங் ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்டு இருக்குது. ரெண்டாவது வீடியோ நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பார்க்கலாம் இப்போ. ஓகே, எஸ், எல்லா கொஷனுக்கு நான் ஒரு 10 செகண்ட் நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இந்த கொஷனுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஆர்குமெண்ட் பை அனாலஜி ஆர் what is the correct option? Classified as valid, classified as invalid, claimed to be followed from their premises with logical necessity and probable. I'll give 10 seconds. Your time starts now. Okay, the correct answer is probable. That is option number 4. எதுக்கு understand? Analogy means ரெண்டு சூழ்நிலை, ரெண்டு சிச்சுவேஷன், ரெண்டு பொருள் நம்ம கம்பேர் பண்ணுறோம். சில பல சிமிலாரிட்டி இருக்க பட்சத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்த பின்னால் கன்க்ளூஷன் இருக்குல்ல, அந்த கன்க்ளூஷன் ஆல்வேஸ் பி ப்ரோபேபிள். அண்டர்ஸ்டாண்ட் as far as analogy is concerned. Okay, number 1. Number 2, analogy is a part of inductive reasoning. Now we are not going to understand the difference between inductive reasoning and deductive reasoning because it will going to take a lot of time. That's why analogy சிம்பிளாக சொல்கிறேன். analogy இது inductive reasoning ஓட ஒரு பார்ட்டு தான். ஒன்று அதோட கன்க்ளூஷன் இருக்குல்ல, inductive reasoning ஓட கன்க்ளூஷன், the conclusion is probable, not certain. So that's why analogy's conclusion is probable, not certainty. Next, you can see the examples. Example PDF download பண்ணுங்க லிங்க்லேருந்து, நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் இஸ் ஃபார் யூ. ஆல்ரைட், ஆர்குமெண்ட் பை அனாலஜி ஆர் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் கன்க்ளூஷன் எப்பயுமே ப்ரோபபிள் தான் இருக்கும், 100% ஷுவராக இருக்காது. ஆனால் நீங்கள் டிடக்டிவ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா அதோட கன்க்ளூஷன் ஆல்வேஸ் ட்ரூ இஃப் த ப்ரீமைஸ் இஸ் ட்ரூ. Next question, when two propositions with same subject and predicate agrees in quality but differ in quantity. சரியா? இது எப்படி சால்வ் பண்ண நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது 4ல் என்னென்ன ஆப்ஷன்ட்டு 10 செகண்டில் திங்க் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ த ஆன்சர். ஓகே, now try and understand. இந்த டாபிக் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன்லேருந்து இருக்குது. ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் இது ஒரு 100% ஷுர் கான்செப்ட். எக்ஸாமில் கண்டிப்பாக வரும் 100%. நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி, 2023-24 எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி, ஒரு கொஷின் கண்டிப்பாக இதில் கேள்வி கேட்குறாங்க NTA. சரி, இப்போ அடிப்படையில் சில விஷயம் புரிஞ்சுக்கிங்க. என்ன பேஸ் லாஜிக்கல் ரீசனிங் இந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் சால்வ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மூட்ஸ் அண்ட் ஃபிகர் சால்வ் பண்ணுறதுக்கு பேஸ் என்னன்ட்டு நீங்கள் பார்க்கணும். வெரி ஃபர்ஸ்ட், உங்களுக்கு தேர் ஆர் 4 types of preposition. ஓகே, ஆல், for example, all, net, RJRF, no, net is JRF, and some, net are JRF, and some net are not JRF. சரியா? இந்த மாதிரி 4 different proposition இருக்குது. சரியா? இப்போ உங்கள் கேள்வி பாருங்கள், கொஷனில் குறிப்பாக ரொம்ப கவனமாக பாருங்கள். கொஷன் என்னதான் சொல்லியிருக்காங்க, எந்த ரிலேஷன்ஷிப், எந்த கான்செப்டில், 4லேருந்து எந்த கான்செப்டில் சேம் குவாலிட்டி இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி இருக்கும். இதுதான் உங்களோட அடிப்படை கொஷின். அது புரியறதுக்காக நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஒரு விஷயம் ஞாபகங்க, குவாலிட்டி மீன்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சென்டென்ஸில் பாசிட்டிவ் இருந்தால் இல்லை நெகட்டிவ் இருந்தால் தட் இஸ் நோன் அஸ் குவாலிட்டி. குவான்டிட்டி மீன்ஸ் லைக் ஆல், நோ, சம் அண்ட் சம் நாட். இதுதான் குவான்டிட்டி. ஸோ ஸ்டார்ட்டில் ஃபஸ்ட்டு வார்த்தை இருக்குல்ல, அது எப்பயுமே குவான்டிஃபயராக இருக்கும். குவான்டிஃபயர் மீன்ஸ் திஸ் இஸ் நோன் அஸ் யுவர் குவான்டிட்டி. அதே மாதிரி எந்த ப்ரிப்போசிஷனில் நோ நாட் இல்லைனாக்கா பாசிட்டிவ், நோ நாட் இருந்துச்சுனாக்கா நெகட்டிவ். ஃபஸ்ட் ப்ரிப்போசிஷன் நோ நாட் இருக்கா, இல்லை, பாசிட்டிவ். செகண்ட் ப்ரிப்போசிஷன் நோ இருக்குது, நெகட்டிவ். தேர்ட் ப்ரொப்போசிஷனில் நோ நாட் இல்லையா,
positive. Last propositionல not இருக்கு, that's why it is negative. Is that clear to you? Okay, number 1. Number 2, you need to mug up this particular diagram. இது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனோட டயக்ராம் ஞாபகம் வைங்க. சரியா? இப்போ ஆல் டினோட் பண்ணுற ஆல் மீன்ஸ் த மூட் ஆஃப் ஆல் இஸ் ஏ அண்ட் ஆல் மீன்ஸ் ஆல்சோ யூனிவர்சல். ஆல்னாக்கா நீங்கள் எல்லாம் பற்றி பேசுகிறீங்கல்ல, தட் இஸ் நோன் அஸ் யூனிவர்சல். அகெயின் n denoted by no denoted by e. ஈனா அகெயின் இட்ஸ் யூனிவர்சல். இட் மீன்ஸ் நீங்கள் யார் பற்றியும் பேசல, சுத்தமாக யார் பற்றி பேசல, இஸ் நோன் அஸ் யூனிவர்சல். அதே மாதிரி சம் மீன்ஸ் யோர் ஐ, சம் பாசிட்டிவ் இஸ் ஐ அண்ட் சம் நெகட்டிவ் இஸ் ஓ. இது மட்டும் ஞாபகங்க. சரியா? இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்முக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இது 4 என்ன இருக்குது பார்க்கலாம். நம்ம ஒன்றுன்னா எது கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சேம் குவாலிட்டி பட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி. சரியா? ஏக்கு ஈக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கான்ட்ரரிஸ், ஐக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சபால்டன், ஓக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சப் கான்ட்ரரிஸ், இ அண்ட் ஓக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் சப் அல்டன். அதே மாதிரி கான்ட்ரடிக்ஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன திரும்ப பார்க்கணும். சி அகெயின் ஐ டோல்ட் யூ, குவாலிட்டி மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் குவான்டிட்டி மீன்ஸ் சம் நாட் ஆல். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பார்ட்டை டிவைட் பண்ணுங்கள் ரோ வைஸ். மேலே இருக்குல்ல ஏ அண்ட் இ, தீஸ் 2 ஆர் யூனிவர்சல் பிகாஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஒன் தட் ஆர் தே ஆர் டாக்கிங் அபவுட் நோபடி. சுத்தமாக யாரை பற்றி பேசல, இல்லைனாக்கா எல்லாத்த பற்றி பேசுகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா சம் அண்ட் சம் நாட் பர்டிகுலர்ஸ். ஓகே, இப்போ லெஃப்ட் ரைட் டிவைட் பண்ணுங்கள் இந்த டயக்ராமை. லெஃப்ட் சைடில் எஸ் இஸ் பி, இங்கே நோ நாட் இருக்கா, இல்லை, பாசிட்டிவ். எஸ் இஸ் பி, சம் எஸ் இஸ் பி, நோ நாட் இருக்கா, இல்லை, பாசிட்டிவ். ரைட் சைடில் வாங்க, நோ இருக்கா, நெகட்டிவ், நாட் இருக்கா, நெகட்டிவ். சரியா? நெகட்டிவ் பாசிட்டிவ், குவாலிட்டி யூனிவர்சல், பர்டிகுலர் இஸ் குவான்டிட்டி. ஓகே, நவ் லெட்ஸ் சி த ரிலேஷன்ஷிப். ஒன்றா பார்க்கலாம் நம்ம. சரி, கான்ட்ரரிஸ் பார்த்தீங்கன்னா, கான்ட்ரரிஸ் யாருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப், கான்ட்ரரிஸ் ஏவ் இ, இது 2க்கு நடுவில் கான்ட்ரி ரிலேஷன்ஷிப். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாம் இந்த கண்டிஷன் மீட் ஆகுதா இல்லையான்ட்டு. சேம் குவாலிட்டி இருக்கா, இல்லை, இது பாசிட்டிவாக இருக்குது, இது நெகட்டிவாக இருக்குது, ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம். செகண்ட் சப் கான்ட்ரி ஐக்கும் ஓக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம், இந்த கண்டிஷன் இருக்கா, சேம் குவாலிட்டி இருக்கா, இல்லை, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கான்ட்ரடிக்ட்ரி எது வேணால் எடுத்துங்க, ஏ ஓ எடுத்துங்க, இல்லைனாக்கா இ ஐ எடுத்துங்க. சரி, ஏ ஓ எடுத்துக்கலாம். ஏ இஸ் பாசிட்டிவ், O is negative. Again, it is not same quality in the condition meet பண்ணல. So, 4th is your correct answer. Correct answer subaltern தான் இருக்கணும். ஆனால் subaltern ஆப்ஷன் கொடுக்கல. ஆனால் அந்த லெட்டர் இருக்குல்ல, கரஸ்பாண்டன்ஸாக பிளேஸ் ஆகிருக்கு, அதுக்கு தான் இது நம்ம 4th ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். இஸ் ஆட் கிளியர்? இப்போ பாருங்கள் கண்டிஷன் மீட் பண்ணா இல்லைன்ட்டு. சரி, ஏ பாருங்கள், பாசிட்டிவ் இருக்கா, மேலே கீழேயும் பாசிட்டிவ், நம்ம சொல்லலாம் சேம் குவாலிட்டி. டிஃப்ரெண்ட் குவான்டிட்டினா மேலே யூனிவர்சல் இருக்குது, தட் இஸ் ஆல், கீழே சம் இருக்குது, பர்டிகுலர், டிஃப்ரெண்ட் இன் குவாலிட்டி. That's why the answer is corresponding. But the actually correct answer is subaltern, but the option in the option subaltern is not given. That's why we can say according to the place value it is corresponding. I think you understood. There is an explanation with example. இதே கேள்விக்கு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன், நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், ஓகே, ஐடென்டிஃபை ஃபிகர் அண்ட் மூட் ஆஃப் த ஃபாலோயிங். இங்கே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு, ஞாபகம். All sodiums are water soluble substance. Then second sentence, all soaps are sodium salt. Third sentence, all soaps are water soluble. Sentence means proposition. 4 options இருக்கு. I'll give 10 seconds to guess. Go for it. Okay, let's see how it can be done. இங்கே இருக்குல்ல AEI, இது மூட். ஃபிகர் இருக்குல்ல 1 2 3 4 4 ஃபிகர் தான் இருக்குது. எது கரெக்டான ஆப்ஷனுக்கு மூட் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் சொன்ன உங்களுக்கு மூட் ஏ டினோட் பண்ணுறோம், ஆல் டினோட் பண்ணுறேன் ஏலேருந்து
N is denoted as E, some positive is denoted as I, some not is denoted as O. ஓகேவா? ஸோ குறிப்பாக ஆளுக்கு ஏ டினோட் பண்ணுற இது மட்டும் ஞாபகம் இந்த கொஷின் பொறுத்தவரை. ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வார்த்தை ஆல், இட் மீன்ஸ் ஏ. செகண்ட் சென்டென்ஸில் அகெயின் ஆல் இருக்குது, ஏ. தேர்ட் சென்டென்ஸ்லையும் ஆல் இருக்குது, ஏ. மூடு பொறுத்த வரைக்கும் இது ராங்கு, இது ராங்கு, இது ரைட்டு. செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் தான் ரைட் மூடு பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபிகர் பொறுத்த வரைக்கும் ஃபிகர் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஓகே, ஐ வில் டெல் யூ சம்திங். தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் சப்ஜெக்ட், தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் ப்ரெடிகேட். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன், ஒரு ஃபார்ம் ஆர்குமெண்ட் எழுதுகிறேன். கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு ப்ரொபோசிஷன் லைக் சம் net or JRF, some net or PhD. Conclusion la therefore some JRF or PhD. சரியா? இது உங்களுக்கு ஃபிகர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதிருக்கேன். சப்ஜெக்ட்னாக்கா எது பற்றி பேசுகிறோம், ஃபஸ்ட்டு எது பற்றி பேசுகிறோம் இங்கே பாருங்கள். எல்லாத்தோட ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷனில் நெட்டு சப்ஜெக்ட்டு, செகண்ட் ப்ரிப்போசிஷனில் நெட்டு சப்ஜெக்ட்டு, தேர்ட் கன்க்ளூஷனில் JRF சப்ஜெக்ட்டு. ஆனால் நம்மளுக்கு கன்க்ளூஷன் ஆஸ் ஃபார் அஸ் ஃபிகர் இஸ் கன்சர்ன் நம்ம கன்க்ளூஷன் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. வெறும் 2 ப்ரிப்போசிஷன் இருக்குல்ல, இது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஃபிகர் எப்பயுமே மிடில் டேர்ம் பேஸ் பண்ணி தான் எடுப்போம், ஞாபகம். மிடில் டேர்மோட பொசிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஃபிகர்ன்ட்டு சொல்லலாம். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், மிடில் டேர்மோட பிளேஸ் எங்கே இருக்குது, பிளேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம சப்ஜெக்டில் இருக்கா ப்ரெடிகேட்டில் இருக்கா அது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறது ஃபிகர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஃபோர்த் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஹவ் ஐ டெல் யூ. இப்போ அதே கொஸ்டின் நான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள். மிடில் டேர்ம் மீன்ஸ் வாட் யூ நோ? மிடில் டேர்ம் மீன்ஸ் வாட்? 2 ப்ரொப்போசிஷன் இருக்க, திருப்பி சொல்கிறேன். மிடில் டேர்ம் நாங்கள் கன்க்ளூஷனில் தேடக்கூடாது, கன்க்ளூஷனில் கிடைக்காது. மிடில் டேர்ம் வெறும் எப்பயுமே ப்ரொப்போசிஷன் 1 ப்ரொப்போசிஷன் 2க்குள்ளே தான் இருக்குது. இது ரெண்டுலேயும் ஒவ்வொரு டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பார்த்து சொல்லுங்கள் என்ன ரிப்பீட் ஆகிருக்கு. சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பார்த்து சொல்லுங்கள் எந்த டேர்ம் ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள், 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 2 ப்ரெடிகேட் இருக்குது. ஸோ இந்த 2 சென்டென்ஸ்லையும் 2 ப்ரிப்போசிஷன் எது ரிப்பீட் ஆகிருக்கு? நெட் ரிப்பீட் ஆகிருக்கா? எஸ், நெட் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, நெட் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இயர் NET நெட் இஸ் மிடில் டேர்ம். சரியா? இப்போ மிடில் டேர்மோட பொசிஷன் என்ன இருக்குது? இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொப்போசிஷன்லையும் சப்ஜெக்டில் இருக்குது, செகண்ட் ப்ரொப்போசிஷன்லையும் சப்ஜெக்டில் தான் இருக்குது. ஸோ இதில் பிளேஸ் வேல்யூ வச்சுட்டு தான் நம்ம ஃபிகர் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபிகர் 1ல் மிடில் டேர்ம் சப்ஜெக்டில் இருக்கும், ஃபஸ்ட் ப்ரொப்போசிஷனில் சப்ஜெக்டில் இருக்கும், செகண்ட் ப்ரொப்போசிஷனில் ப்ரெடிகேட்டில் இருக்கும். செகண்ட் ஃபிகர் பொறுத்தவரை மிடில் டேர்ம் ஃபஸ்ட் ப்ரொப்போசிஷன்லையும் ப்ரெடிகேட்டில் இருக்கும், செகண்ட் ப்ரொப்போசிஷன்லையும் ப்ரெடிகேட்டில் இருக்கும். தேர்ட் ஃபிகர் பொறுத்த வரைக்கும் மிடில் டேர்ம் ஃபஸ்ட்டு ப்ரொப்போசிஷனில் சப்ஜெக்டில் இருக்கும், செகண்ட் ப்ரொப்போசிஷன்லையும் சப்ஜெக்டில் தான் இருக்கும். ஃபோர்த் ஃபிகர் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷனில் மிடில் டேர்ம் ப்ரெடிகேட்டில் இருக்கும், செகண்ட் ப்ரொப்போசிஷனில் சப்ஜெக்டில் இருக்கும். இப்போ பார்த்து சொல்லுங்கள், மிடில் டேர்ம் பாருங்கள் என்ன காமனாக இருக்கும்? சோடியம் சால்ட், சோடியம் சால்ட் 2 ப்ரொப்போசிஷனில் காமனாக இருக்கா? ஓகே, எங்கெங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷனில் சப்ஜெக்டில் இருக்குது, செகண்ட் ப்ரொப்போசிஷனில் ப்ரெடிகேட்டில் இருக்குது, ரெண்டாவதாக இருக்கா? So first, second, ida. Okay, is that clear? So figure 1 is the correct answer. You can see triple A and figure 1 is the correct answer. That is 4. I hope you understood. Let's move on. Next, fallacy. This is very important. Again, it's a 100% surety question. 100% sure. எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். Okay, fallacy basically means a mistake or I can say wrong argument. A fallacy in which opponent's position is depicted as being more extreme and unreasonable than is justified by what was actually asserted. இதுக்கு என்ன சொல்ல வராங்கனாக்கா, what is a fallacy? that இப்போ ஒரு ஆர்குமெண்ட் 2 பேருக்கு நடுவில் விவாதம் நடக்குதுன்னு நினச்சிங்களேன். ஒரு ஆர்குமெண்ட் ஒரு நபர் ஒரு ஆர்குமெண்ட் வச்சா அந்த ஆர்குமெண்ட்டை மிஸ்ரிப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மிஸ்ரிப்ரசன்ட் மாற்றிட்டு இர்ரிலவெண்ட் ஆக்கிட்டு அதுக்கு பின்னால் அவங்கள பதில் அளிப்பாங்க. ஈஸியாக இருக்கும், டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கார்னர் பண்ணுவாங்க. இஸ் தட் கிளியர்?
that is the question is all about. இது நாலில் எந்த ஃபேலசின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். I'll give 10 seconds. Is it appeal to pity, straw man, red herring, or appeal to populace? Guess பண்ணுங்க. Okay, the correct answer is straw man. Option number 2. Okay, why so? Let's see the explanation. Straw man fallacy occurs when someone misrepresent an opponent's argument. ஒரு நபரோட வாதத்தை மிஸ்ரிப்ரசன்ட் பண்ணுறாங்க, மாற்றி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ தேட் அவங்களோட ஆர்குமெண்ட் வீக் பண்ணிவிட்டு அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணுறது. தட் இஸ் known as straw man fallacy. Is that clear? You can see the example from the PDF given below. ஓகே, இப்போ பாருங்கள் 4 எது ஆப்ஷன் இல்லை. நான் எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் MCQs ரெடி பண்ணுறீங்கனாக்கா 4 ஆப்ஷன் இருக்குனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷனில் ஆப்ஷன் 2 கரெக்டு, இது 3 கரெக்ட் இல்லை, இன்கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது 3க்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் பேப்பரில் இது 3லேருந்து எதாச்சும் கொஷின் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆல்ரைட், அப்பீல் டு பிட்டினா இட்ஸ் ஒரு ஆர்குமெண்ட்டு, இமோஷ்னல் ஆர்குமெண்ட் டு சீக் த பெனிஃபிட்ஸ் இமோஷ்னலி ரேதர் தென் லாஜிக்கலி. ரெட் ஹேரிங் மீன்ஸ் இது எப்பயுமே பல பாலிட்டிஷியன்ஸ் செய்வாங்க. கேள்வி ஒன்று கேட்டால் மக்களோட திசை திருப்புறத்துக்காக, ஆல்ரைட், வேறு ஏதோ irrelevant பதில் சொல்லுவாங்க. தட் இஸ் known as ரெட் ஹேரிங் ஆர்குமெண்ட். அகைன் இட்ஸ் எ ஃபேலசி. அப்பீல் டு பாப்புலேஸ் மீன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம ட்ரூ இல்லைனாக்கா ஃபால்ஸ், ட்ரூவாக தான் நம்புகிறோம், பேசிக்லி ட்ரூ ஆர் ரைட்டாக நம்புகிறோம். ஏன் இது பெரும்பாலும் எல்லாமே அதுதான் நம்புகிறாங்க, அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அகைன் இட்ஸ் எ ஃபேலசி. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, இதுக்காக நான் ஒரு சின்ன வீடியோ, ஒரு சின்ன குட்டி ஷார்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். எல்கேஜி படத்தில் எப்படி ஐ எம் டாக்கிங் அபவுட் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராமேன். ஒரு நபர் ஒரு ஆர்குமெண்ட் வச்சா அது எப்படி மிஸ்ரிப்ரசென்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். பிரஸ் மீடியா இவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க பாரு, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? எனக்கு இப்பெல்லாம் கேள்வி கேக்குறாங்க, அசால்ட்டா பதில் சொல்லுங்க. கேசரி. கேசரி காபி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க, அப்ப நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க. ஏங்க, டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், ஆனா அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆக கூடாதா? So are you product of nepotism like Alia Bhatt, Hrithik Roshan? ஆலியா பட், ரித்திக் ரோஷன்லாம் இந்த பாலிவுட் நடிகர்கள் தானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க, எல்லாரும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் தான் பானிபூரி சாப்பிடுறோம், ஹிந்தி படம் பாக்குறோம். அப்ப நீங்க ஹிந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல. தமிழ் படம் பார்க்காம யார் இருப்பாங்க? ரஜினி கமல் படம் எல்லாம் விரும்பி பாப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? நான் எதுக்கு விலகணும்? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து மலபார் போலீஸ் ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்கார்ந்துட்டா. அப்ப நீங்க தமிழனே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்ததானே? இல்ல, நான் உண்மையான தமிழன். தமிழ் சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. தமிழன் தமிழ்நாடு மட்டும் பிரிச்சு பேசுறீங்க, நீங்க இந்தியன் கிடையாதா? இந்தியா எல்லாம் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க. நீங்க இஸ்மாயில் முஜாஹித் நம்ம பேசுறவரா? இன்சமா முல்லத்னா இந்த கிரிக்கெட் விளையாடுவார் அவர்தானே. அப்ப கிரிக்கெட் சூதாட்டத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஏய், என்னையா கேள்வி கேக்குற? இப்பலாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடாயிடும். போங்க, நான் அழுதுருவேன். என்னங்க புடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்போ இத தீவிரவாதின்றாங்க. Okay, I think you got the idea. This small video clip is an example of straw man. அவங்க என்ன ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்களோ அந்த ஆர்குமெண்ட்டை மிஸ்ரிப்ரசென்ட் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டை வீக் பண்ணி கார்னர் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். லாஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு நியாயிகாஸ் வேர்ட் மீன்ஸ் இதோட மீனிங் என்ன? சரியா? இஸ் இட் யூனிவர்சல் ஒன்லி, பர்டிகுலர் ஒன்லி, கான்ஃபிகரேஷன் ஒன்லி, ஆர் all the three above? I'll give you 10 seconds, go for it. Yes, I think fourth is the correct answer. சரியா? நியாய இகாஸ்னா ஜாதி, வியாப்தி, அக்ருதி 3 சேர்ந்தாப்புல தான், 3 ஆட் பண்ணால் இட் வில் பிகம் நியாய இகாஸ். இது மட்டும் ஞாபகம் வைங்க. ஆல்ரைட், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் 3. You can see the explanation here. Next, okay, I'll request you to subscribe my channel, subscribe and for YouTube live classes. If you are preparing for June 2025, kindly subscribe, and if you like this video, if you understood something, kindly press the bell icon as well and give a thumbs up. All right, சரி, YouTube live free classes paper 1 paper 2 next week la ஆரம்பிக்க போகுது. Kindly be in touch. Thank you very much for your time. Take care. Bye bye.